தமிழகத்தில் ஓரிரு நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதுகுறித்து வானிலைத்துறை துணைத் தலைவருடன் நமது செய்தியாளர் வேதவள்ளி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார் வணக்கம். இந்த வருஷம் அந்தமான் நிக்கோபர் பகுதிகளில் வழக்கத்துக்கு முன்னாடியே தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கு. இதற்கு என்ன காரணம்? இது நார்மலான ஒரு ஃபினாமினா. அதாவது இந்த நார்மல் டேட் ஆஃப் ஆன்செட்டுங்கிறது ஒரு போன 50 வருஷமான ஆவரேஜ் டேட்டு தான். இந்த ஆவரேஜ் டேட்டில் 2 நாள் முன்னே 2 நாள் பின்னே வருது. ரொம்ப சகஜமான வருது. அதில் எதுவுமே தனியாக ஒரு காரணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு இப்போ 2015ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 286 மில்லிமீட்டர் தான் தமிழகத்தில் மழை பொழிஞ்சிருக்கு. 2016லையும் அதே மாதிரி தான் இருந்தது. 2017ஆம் ஆண்டு தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும்? 2016 தமிழ்நாட்டுக்குங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை இன்னும் நம்ம ஐஎம்டியிலேருந்து ஃபோர்காஸ்ட் போடல. ஆல் இண்டியா பேஸில் இப்போ சராசரியாக 96% ±5% மழை பெய்யுங்கிற ஒரு அளவுக்கு அந்த இதுக்கு முன்னறிக்கை நாங்கள் கொடுத்துருக்கோம். தமிழ்நாடுக்கு இல்லை ஒவ்வொரு வட்டத்துக்கும் இது மெட்ராலஜிக்கல் சப்டிவிஷனுக்கான ஃபோர்காஸ்ட் எண்ட் ஆஃப் ஜூன் ஜூலையில் நாங்கள் இது வெளியே கொண்டு வந்துடுவோம். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் தமிழகத்தில் இருக்கிற நீர் ஆதாரங்கள் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அங்கே தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும்? கர்நாடகா, கேரளா மாநிலங்களுக்கும் இந்த வருஷம் 2017 தென்மேற்கு பருவமழை ரொம்ப ஒரு நார்மலான அளவுக்கு, அதாவது சராசரி அளவுக்கு மழை பெய்யும் என்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போது ஊடகங்கள்லாம் எல்னினோ பாதிப்பு இந்த வருடம் நீங்கிடுச்சு, அதனால் சராசரி அளவு இல்லை சராசரி அளவை விட அதிகமான மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் எப்படி இருக்கும் எல்னினோ பாதிப்பு? எல்னினோ பாதிப்பு குறைந்து வருவதால் அது சராசரி எங்களுடைய கணிப்பு, அதாவது இப்போ இந்த தென்மேற்கு பருவமழை ஒரே ஒரு காரணியை வைத்து மட்டும் முன்னறிக்கை கொடுக்க முடியாது. அதில் ஒரு காரணி எல்னினோ. இந்த வருஷம் வெளியிட்டிருக்கிற மத்திய அரசு வெளியிட்டிருக்கிற வறட்சி பாதித்த மாநிலங்களின் பட்டியலில் தமிழகமும் இடம்பெற்றிருக்கு. இப்போ வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை அதிலிருந்து தப்பிக்க தமிழகத்திற்கு கை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழையில் இருந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய மழை அளவு கம்மி தான். நார்த் ஈஸ்ட் மான்சூன், அதாவது வடகிழக்கு பருவமழையிலிருந்து தான் தமிழ்நாட்டுக்கு முக்கியமான மழை கிடைக்க வேண்டும். இந்த ஆண்டு 2017ஆம் ஆண்டு சராசரி அளவை ஒட்டி இருக்கும் என்று திரு பாகுலையன் தம்பி அவர்கள் சொல்லியிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் வேதவள்ளி ஜெகதீஷன்.